நீங்க 12th முடிச்சுட்டு லா ஃபீல்ட் சூஸ் பண்ணலாம் இருக்கீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த மஸ்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லா ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் லிட்டிகேஷன், நான் லிட்டிகேஷன்னு 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நான் லிட்டிகேஷன் சைடு பார்ப்போம். நான் லிட்டிகேஷன் சைடு தான் எல்எல்பி டிகிரி முடிச்ச உடனே ஒரு ப்ராப்பரான இன்கம் வேணும்னு நினைக்கிற எல்லாரும் சூஸ் பண்ற பாத். இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில லீகல் அட்வைசர் ஆகலாம். இல்ல ஒரு பேங்க்குக்கு லீகல் அட்வைசர் ஆகலாம். இல்லனா நீங்க எல்எல்எம் டிகிரி முடிச்சுட்டு லெக்சரர் ஆகலாம். இன்னும் நெறைய கரியர் ஆப்ஷன் இருக்கு. மோஸ்ட்லி ப்ராப்பரான இன்கம் பிகினிங்லயே வேணும்னு நினைக்கிறவங்க இத தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ லிட்டிகேஷன் சைடு வரும். லிட்டிகேஷன் சைடு தான் எல்எல்பி டிகிரி சூஸ் பண்ற எல்லாரோட பேஷனா இருக்கும். கோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்றது. பட் இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இங்க எடுத்த உடனேலாம் ஏர்ன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சீனியர்ட்ட 3 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். அண்ட் நீங்க நெறைய பிராக்டிகல் நாலேட்ஜை இங்க கெயின் பண்ணணும். அப்புறம் தான் இங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டார்ட்டிங்ல நெறைய பேருக்கு 0 ஏர்னிங்ஸ் கூட இருக்கு. சில பேர் மினிமம் ஏர்னிங்ஸ் வச்சிருக்காங்க. இந்த வீடியோல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, லிட்டிகேஷன் தான் உங்களோட பேஷன்னா, நீங்க எடுத்த உடனே ஒரு மணி பேக்கப் வச்சிருக்கணும். அண்ட் மணி ஏர்ன் பண்றது தான் உங்க கோலா இருக்குன்னா, எடுத்த உடனே ஏர்ன் பண்ண முடியாது. இந்த விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொன்னேன். பட் நீங்க நான் லிட்டிகேஷன் சைடு போறீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கரியர் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு லீகல் அண்ட் சோஷியல் கண்டென்ட் பார்க்க பிடிக்கும்னா, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ். பை.